ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. முரளிகிருஷ்ணாவும் சுந்தரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முரளிகிருஷ்ணா சுந்தரி கிட்ட சொல்றாங்க, அந்த ராகவ தீர்த்துக்கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கிருஷ்ணா என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுந்தரி. அதாவது அந்த ரவுடிங்க இருக்கிறாங்களா அத்தை, அந்த ரவுடிங்க மூலமா ராகவ தீர்த்து கட்டிட்டா அப்பனா இந்த சொத்துல இருந்து நமக்கு காசு கிடைச்சிரும். அந்த ராகவும் செத்து போயிடுவான், அபியும் எனக்கு கிடைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு சுந்தரி, நல்ல ஐடியா. அந்த ரவுடிங்க மூலமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேக்குறாங்க. அதெல்லாம் வராத அத்தை, அவங்க கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துடலாம் ராவ தீர்த்துக்கிட்டனா. அதுக்கடுத்து அவங்களும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சுந்தரியும், நல்ல ஐடியா தான் கிருஷ்ணா, சீக்கிரமா போய் அந்த ரவுடி கிட்ட சொல்லு, அந்த ராகவ முதல்ல தீர்த்துக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நேரத்துல அபி அந்த சைடு வர்றாங்க. வந்துட்டு இவங்க என்ன ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சுந்தரி தான் இன்னும் திருந்தவே இல்லை. இந்த முரளி கிருஷ்ணாவோட கூட்டு சேர்ந்து மறுபடியும் அந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. இத்தனை நாள் அணு வாழ்க்கையை தான் பாழாக்குறதுக்கு இந்த அத்தை சதித்திட்டம் போட்டாங்க. இப்ப எதுக்காக சதித்திட்டம் போடுறாங்கன்னு தெரியல, சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறேன். ராகவ் கிட்ட போயிட்டு இந்த சுந்தரி அத்தையும் முரளியும் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குது ராகவ். எப்ப பார்த்தாலும் அவங்க அடிக்கடி சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ சதி திட்டம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முரளிக்கு சப்போர்ட்டா அந்த அத்தையும் இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படி சொல்ற, சித்தி இன்னும் திருந்தவே இல்லைன்னு சொல்றியா? அணு விஷயத்துல அவங்க பெண்ணதையும் பாட்டியால மன்னிக்க முடியல. இப்ப மறுபடியும் தப்பு பண்ணாங்கன்னா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா சித்தப்பா அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து திரும்ப கூட்டு வரவே விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கோவத்துல இருக்காங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. சரி, நான் அவங்கள வாட்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ராகவ், கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.